வணக்கம் மக்களே. ஸோ ஹலோ. ஒரு புதிதான ஒரு விஷயம், ஆமாம் புதிதானது இல்லை, எங்களுக்கு ரொம்ப பழசான விஷயம். அதாவது எங்களோட வளகாப்பு, 5ஆவது மாதம் வளகாப்பு, அப்புறம் எங்களோட மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது சிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஆரி ஒர்க்கில் ரொம்ப ஃபேமஸானவங்க. எஸ். ஸோ இப்போ வந்து வளகாப்பு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதில் கமெண்டில் சொல்லுவீங்க, இந்த நீங்கள் வந்து ப்ளவுஸ் மட்டும் எப்படி தான் ஒவ்வொரு தடவையும் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது மாதிரி தான். ஏன்னா அந்த வட்டம் கல்யாண புடவை கல்யாண வேஷ்டி தான் கட்ட போகிறோம். ஸோ அப்படின்னும் போது வந்துன்னா அதில் என்னத்தை நம்ம யூனிக்காக பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அப்போ தான் பாப்பா சொன்னால், இல்லை மாமா ப்ளவுஸ் வந்து என் இஷ்டத்தில் நான் ஒரு ஆரி ஒர்க் பண்ணிக்குவான்னு கேட்டால், இதில் என்ன கேள்வி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் அவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்போ தான் வந்து 5th மந்த் கவிதாக்கா பண்ணாங்க. ஸோ கவிதாக்கா வந்து விகே போட்டிக்கு அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ பேஜ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி நம்ம ஒரு புது ஆள்கிட்ட ட்ரை பண்ணலாமே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு 5th மந்த் ட்ரை பண்ணோம். ஆனால் அதில் நடந்தது எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஒரு எலமெண்ட்டுமே எனக்கு தெரியாது. மம்மி வந்து கான்செப்ட் சொல்லிட்டாங்க. பட் அந்த கான்செப்ட் அவங்க எலாபரேட் பண்ணி அந்த கோடு போட்டால் ரோடு போடுவாங்களா, அந்த மாதிரி ஃபுல் டிசைன் பண்ணது அவங்க தான். பேக்கில் எங்கள் 2 பேர் ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹிப் பெல்ட்டில் பாப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முந்தானையில் வந்து எங்கள் 2 பேரோட நேம் எம்ப்ராய்ட் பண்ணி டேட் இதில் எல்லாமே வந்து கவிதாக்காவோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் தான். சரி, ஓகே. வந்து வளகாப்புக்கு வந்து ஒரு தீம் நாங்கள் சொல்லிட்டோம். அந்த தீம் நான் இப்போ ரிவீல் பண்ணலை. ஸோ அவங்க காமிக்கும் போது உங்களுக்கு அவங்களே ஒன்னொன்னா உங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. ஸோ அந்த தீம் சொல்லிட்டோம். அதுக்கு மேலே ஆட் ஆன் பண்ணதான் மாமாவோட ஒரு அட்டையர். ஸோ அந்த அட்டையரை வந்து நான் இப்போ ஒரு சாரியாகவே பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. நான் பிளெயின் சாரி மாமாட்ட கேட்டேன், மாமா எனக்கு எப்போ பிளெயின் சாரி எடுத்துருங்க, அந்த அட்டையரை வந்து நான் வந்து அதில் ரெப்ளிகா பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு அக்கேஷன் பண்ணுவோம். ஆமாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு சரி ப்ளவுஸில் பண்ணிடலாம். இப்போ எனக்கு அதே கல்யாண வேட்டி சாரி தான் கட்ட போகிறோம். இப்போ அதில் என்ன பண்ணலாம், சரி சட்டையில் வந்து நம்ம ஆல்டர் பண்ணலாமான்னு பார்த்தோம்னா அது ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்போ தான் சூப்பர் ஐடியா ஒன்று கொடுத்தாங்க. நீங்கள் அன்றைக்கி கல்யாணத்துக்கு ஒரு துண்டு போட்டிருந்தீங்க. ஸோ அந்த துண்டில் வந்து நான் ஒரு டிசைன் பண்ணி தரவான்னு கேட்டாங்க. ஓ நல்ல ஐடியா, சரி இல்லை நல்ல ஐடியா, அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது 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 ஒரு புது வயசுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் எங்களோட கார்டன் வந்து டெக்கார் பார்த்துட்டு இப்போ வந்திருக்கோம். டெக்கார்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே அறக்க பறக்க ஓடி தெரியும். எங்களை விட அதிக ஒர்க் இப்போ அவங்களுக்கு தான். ஏன்னா எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா குடும்பத்தையும் பார்த்துக்கணும், டெக்காரையும் பார்த்துக்கணும், வரவேற்பையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும், சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கோம். அதனால் போட முடியாதனால தச்சுட்டு வந்த பிறகும் அவங்க கவிதா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கார்ட் ஹோல்டர் வேறு. டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் இருக்கட்டும், மனைவியும் அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிலேயே ஆரி ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக புகைப்படம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்டி சிஎம்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அது கூடிய ஒரு இன்னொரு ரெக்கார்ட் ஆக போகுது. ஸோ அது அல்டிமேட்டாக இருக்கும் அந்த இது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம பார்த்துருக்கோம். எடுங்க அவராக இருக்கும். நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னது ஓ அவ்வளோ ஆர்வம் குழந்தை. ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். இது வந்து இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் தீம் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்க. ஆமாம், அதாவது என்னன்னா நான் பிளான் பண்ணது வேற, இவர் அதை மாற்றினது வேற. ஆமாம், அதாவது கிட்ஸ் ரிலேட்டடாக பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு காட் ரிலேட்டடாக கிட்ஸ் ரிலேட்டடாக பண்ணலான்னும் போது ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ பாப்பா என்ன பண்ணியிருந்தானா, என்ன சொன்ன நீ? நான் வந்து இந்த கடவுள்கள் எல்லாமே குழந்தை வடிவத்தில் இருப்பாங்க. இப்போ ராமர், அதுக்கப்புறம் வந்து முருகர், விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவரால் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாமே சேர்த்து வச்சிருந்தேன். பட் மாமா என்ன தெரியுமா பண்ணாரு, பாஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், நம்ம மதுரைக்காரங்க, நான் வந்து மற்றதெல்லாம் வேணாம், எனக்கு மதுரை ரிலேட்டடாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டனால கல் அழகர் குட்டி குழந்தையாக. இதுல எல்லாருமே கடவுள் வந்து குழந்தை வருஷன்ல இருப்பாங்க. யாருமே மீனாட்சி அம்மன் குட்டி குழந்தையாக, கருப்பசாமி குட்டி குழந்தையாக. இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா குழந்தையா? இது பாருங்க, நம்ம காமாட்சி அம்மன் குட்டி குழந்தையாக. அப்படியே திருப்பணம்னா கிருஷ்ணர் குட்டி குழந்தையாக, பாலாம்பிகை குட்டி குழந்தையாக, சமயபுரம் மாரியம்மன் குட்டி குழந்தையாக, என்னோட எப்பவுமே ஃபேவரட்டான அவர் ஆல் டைம் ஃபேவரட் முருகர் குட்டி குழந்தையாக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் நான் போடக்கூடிய அது ஃப்ரண்ட் ஒரு துண்டு. சிங்கிளா போடணும், அப்படி இப்படி போடலாம். அப்படி போட்டுருவா, ரைட். ஸோ நான் இப்படி தான் துண்டு போட்டு அப்படி துண்டு போட்டு நீங்க என்ன பண்ணலாம், இது பின்னாடி விட கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் போற போறோம். இன்னும் அது ஃபுல் காஸ்டியூமோட பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த புகைப்படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரி கோபி அப்படின்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருப்பார். நான் அடிக்கடி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டோரி போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெர்ஷன்ஸ். அவரோட
ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதைத்தான் நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து ஐடியாலஜி எடுத்து அதை வந்து நான் உடனே நான் என்ன பண்ணேன், யாருமே போட்டிருக்கேன். இது யாருமே அந்த மாதிரி யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. வளகாப்புக்கு எல்லாரும் பொண்ணுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பா. ஆனா மாப்பிள்ளைக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எனக்கு வந்து ஏன் பிளவுஸை விட இப்போ இந்த துண்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால நான் இதை வந்து அப்படியே சாரியோட என்னோட முந்தானையில பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. எங்கள் ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதுக்கு ஒரு காப்பி ரைட்ஸ் கொடுத்த எங்களோட அந்த தெரி கோபி ஆர்டிஸ்ட் நண்பருக்கு மிக பெரும் நன்றி. அப்புறம் இது வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுமே என்ன ப்ரோ இப்படிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி திட்டாமல் பண்ணி கொடுத்த கவிதா அக்காக்கு மிக பெரும் நன்றி. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து பிரிண்ட் கிடையாது, அவங்க ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது பிரிண்ட் கிடையாது, அவங்க ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான. இதை பற்றி டீட்டெயில் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஒர்க் பண்ணீங்க என்னன்னு. இதெல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டு ஹைலைட் வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். பேசவே மாட்டாங்க. இது பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? எக்ஸைட். ஏன்னா நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. பெயிண்ட்டும் சரி, அந்த பெயிண்ட்ல ஹைலைட் பண்ணி துண்டுல பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம பண்ண ஒரு யூனிக்னஸ் இருக்கணும்ல, அதனால வெரி குட் சிஸ்டர். ரொம்ப அழகா பண்ணாங்க. எனக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ண அனுப்பிச்சுட்டே இருந்தாங்களா, ஈகர்னஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது கருசாமி ஹைலைட்டா இருக்காரா? ரொம்ப கியூட் இவரு. அதே மாதிரி மீனாட்சி அம்மனும் ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. கல்லழகர் ரொம்ப அழகா இருந்துச்சு. அழகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து ஆற்றுல அழகர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அப்படியே வரட்டும் அப்படி சொன்னோம். அதனால் வந்து அழகா அதே மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதே ஷேட்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஃபென்டாஸ்டிக் சிஸ்டர், ரொம்ப நன்றி. இப்போ வந்து இவனை வைத்து விட்டு உங்களுடைய கல்யாண ஷர்ட் எப்படி ஆயிடுச்சு? வாவ், சூப்பர். கல்யாண சட்டை என்னாச்சுன்னா, கல்யாணத்துக்கு என்னாச்சுன்னா மாலை எல்லாம் போட்டு ஈரமாகி அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரையாயிடுச்சு ரெண்டு பக்கம். ஸோ அதனால் வந்து சிஸ்டர்கிட்ட கொடுத்துமே அவங்க என்ன சொன்னாங்க, நான் உங்களுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். சூப்பராக ஒரு ட்ரை க்ளீன் பண்ணி ஒரு ப்ராப்பராக கொடுத்தாங்க. கல்யாண சாரி. ஸோ வந்து இந்த சாரி வந்து எத்தனை சாரி வந்தாலும் இந்த சாரி ரொம்ப மெமரபிள். என்ன சொல்கிறது, சச் எமோஷனல் சாரி. இது நிறைய எமோஷன்ஸ் இது கேரி பண்ணும். தாலி கட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த டே ஃபுல்லாக இருக்கட்டும். ஆமாம், மறக்க முடியாத அனுபவம். இப்போ வந்து வளகாப்பையும் நான் ரிக்ரியேட் பண்ணுறோன்றப்போ இன்னும் சந்தோஷமா இருக்கு. இப்போதான் ப்ளவுஸ் வரப்போகுது. திறங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி தீம் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி தீம். இன்னும் இதில் ஒரு ஹைலைட் இருக்கு. நம்ம ஓபன் இது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா, எப்படி சொல்றது, அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கமா சொல்றேன். சரிங்களா? ஓபன் ப்ளீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பெரிய ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆரியில். ஆனால் இந்த மைன்யூட் டீட்டெயிலிங் இருக்குல்ல, க்ளோஸ்அப்பில் வாங்க. இது வந்து குட்டி குழந்தை, ஓகேங்களா? ஸோ அது வந்து குழந்தை வந்து கவுண்ட் படுத்திருக்க மாதிரி இருக்கும். லாங் வந்து பார்க்கும்போது ஒரு டாட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது தெரியும் அது வந்து குழந்தை கவுண்ட் படுத்திருக்கோம். இது வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை நமக்கு தெரியாதனால ரெண்டு கலர் நாங்கள் போட்டிருக்கோம். ப்ளூ அண்ட் பிங்க் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். 2 கலர் போட்டிருக்கோம். அண்ட் த பிளவுஸ் இஸ் ஹியர். ஸோ எஸ், இதுதான் என்னோட ப்ளவுஸு. அண்ட் வந்து இந்த குட்டி இருக்காங்களா, இவங்க தான் எங்களோட குட்டி, உள்ள இருக்க குட்டி. ஸோ எங்களோட ஸ்கேனை வந்து நாங்கள் அப்படியே, இதுவுமே ஆரி ஒர்க்ல பண்ணது தான். ஆரி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி. இதெல்லாம் 3D ஒர்க்கு, இது நெட்ல பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் பியூர் ஆரி. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவிதா அக்காவோட ஃபுல் டிசைனிங் தான். ஸோ நான் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். எனக்கு வந்து என் குழந்தை என் கூட எப்பயுமே வளகாப்புலையும் இருக்கணும். கேட்பான். இப்போ நானா கேட்பேன், மம்மி நான் எங்கே மம்மி அப்படின்னு. மம்மி சொன்னா, நீ வயிற்றுக்குள்ளே இருந்தாரு. இப்போ நான் சொல்கிறப்ப மம்மி ஒன்று வந்து ஃபோட்டோ எடுத்து ப்ளவுஸில் வச்சிருக்கேன், நான் காமிப்பேன். ஸோ எங்கள் கூடயே வந்து இந்த குட்டி ட்ராவல் ஆகும். நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணும்போது இப்படி தான் அது உள்ளே உட்காந்துருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம், அதை அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்தோம். அவங்க வந்து அப்படியே வயிற்றுக்குள்ள இருக்க மாதிரி டிசைன் பண்ணிடுறாங்க, பண்ணிடுங்கன்னு சொன்னோம், பண்ணிட்டாங்க. ஆமாம். அண்ட் வந்து அதை தாண்டி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோரலான ஒரு கேர்ள். அது வந்து சூப்பர் ஒர்க்காக இருக்குது சிஸ்டர். நானே வந்துட்டு அல்டிமேட். அப்புறம் ஹேண்ட் ஒர்க்குக்கு வந்தோம்னா, இதுதான் ஹேண்ட் ஒர்க் ஃபுல்லாமே. ஸோ இது வந்து ஒரு மாதிரி எம்போஸ்டு ஃபீலாக இருக்கும். இது 3D ஆர்ட்னு சொல்லுவாங்க. அக்கா நீங்களே சொல்லுங்கள் டீட்டெயிலிங். இது 3D 5D ஆக்கிட்டோம் ஆக்சுவலாக. இது எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தனியாக பேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த பாப்பா உள்ளேயும் ஸ்டஃப் இருக்குது, எம்போஸாக இருக்கும். ஸோ ஒரு குழிக்குள்ளே குழந்தை அப்படியே உள்ள வந்து ஃபீடிங் பாட்டில், அந்த டப்புக்குள்ளே போடுற வாத்து, அப்புறம் வந்து நிப்பிள் அண்ட் பேபி ட்ரெஸ்ஸஸ், அவனோட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு, அவன் குட்டி ட்ரெஸ், பாப்பாவோடது, அப்புறம் பாப்பாவோட இது ஃபீடிங் பாட்டில். ஸோ இதெல்லாம் இங்கே டிசைன்ஸு. இங்கே பார்த்தீங்களா,
இது இது நம்ம ஸ்கேனில் கொடுத்து பார்ப்போம். அந்த ரிப்போ இது அப்படியே வைங்க. அப்படியே எக்ஸ்டெண்டட். வாவ் சூப்பர். இந்த கொஞ்சம் குட்டி குட்டிலாம் பண்ணி இது பாட்டில்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே டீடைலிங்கா ரொம்ப டீடைலிங்கா. ஸோ இப்போ என்னன்னா 2 கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் எம்போஸ்ட். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபுட் பிரிண்ட்ஸ். ஷூஸ் கால் மாமா காலா கால். ஸோ போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஃபுல் அட்டையர் வந்து நான் போட்ட அப்புறம் அதை ஒரு தனியாக வீடியோ நான் பண்ண. இதில் என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் வந்து ஒரு மாதமாக வந்து சொல்லிட்டே இருந்தோம் சிஸ்டர் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னும் போது பண்ணிடலாம் அப்படின்னாங்க. திரும்ப அது அப்புறம் நாங்கள் வேலையை அலைஞ்சிட்டோம். 1 மாதன்றது 25 நாள் ஆச்சு. சிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. திரும்ப நாங்கள் இன்னொரு வேலையாக போயிட்டோம். அப்போ 20 நாள் ஆச்சு. அப்புறம் 15 நாள் ஆச்சு. சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இல்லை நாங்கள் கொஞ்சம் நிறையா ஒர்க் மாதிரி எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணலான்னு அப்படிங்கும்போது அவங்க பண்ணிடலாம் அப்படின்னாங்க. 10 நாள் ஆச்சு. அப்போ தயவு செஞ்சு வந்துருக்கணுமே. அப்புறம் வேகமாக வந்தாங்க, டிசைன் பண்ணாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததோட இவ்வளோ பிரம்மாண்டமான ஒர்க் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், விகே பொட்டிக் டீடைலிங்குமே அவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறது, என்னோட சாரி ரொம்ப பிடிக்கும். அதான் இப்போ ப்ளவுஸும் ரொம்ப மெமரபிள் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களோட துண்டுலேருந்து மட்டும் என் கண்ணு வர மாட்டேங்குதுக்கா. சொல்லப்போனால் இந்த 10 நாளும் முழுமையாக வேலை பார்த்துருப்பீங்க போல. மறக்க மாட்டீங்க நீங்கள் இந்த ஃபங்க்ஷன், நீங்களும் மறக்க மாட்டீங்க. இது ஃபுல்லா ஸ்டிச்சா இல்லை ஆரி ஸ்டாலின் உங்களுக்கு பண்ணதும் இதே மாதிரி தான். அந்த அளவுக்கு ஃபினிஷிங்ஸ் ஃபுல்லா த்ரெட், ஃபுல்லாகவே ஆரி. நீங்க ஷாப் மேம் உங்களுக்கு ஷாப் கொடுங்க ஐடியா இருக்குங்களா? இங்கே இதெல்லாம் நல்லா வரும். ஹைலைட்டே இதுதான். 5D இது ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு இதுல ரெடி பண்ண அந்த குழி ஃபீல் வரல அப்படின்னு திருப்பியும் இது பண்ணீங்களா? இது அந்த கிருஷ்ணர் இலையில எடுத்துறாங்க. இது ஆக்சுவலா ஒரு கேக்ல இருந்தது, அதை நாங்க அப்படியே ஆரியில பண்ணிட்டோம். அல்டிமேட். அதுலயும் தம்பியோட துண்டு வேற லெவல். ஆமா, நம்ம ட்ரெடிஷனோட பக்கா ட்ரெடிஷனல். இல்ல அது அந்த கோல்டுக்கு அதுவும் அந்த ஹைலைட் எங்க தூரமா இருந்தா கூட தெரியும் அந்த பிக் நினைக்கிறேன். ஆமா, டிஃபரெண்டா தெரியும். ஏன்னா இது எல்லாமே என்டையரா பிளெயினா இருக்கும், இது மட்டும் தான் டீடைலிங்கா இத பார்த்தா மாறுமா இருக்கு. அந்த ஃபுல் லுக் பார்க்கலனா எனக்கே ரொம்ப ஈகரா இருக்கு. நம்ம ரெடி ஆகி 2 பேரும் அப்படி அந்த வாக் பண்ணி வரும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்குன்றது இப்போ என் மைண்ட்ல அப்படியே ஓடிட்டே இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சூப்பரா பண்ணிக்கலாம். உங்க அந்த அட்டையருக்கு சப்போர்ட் எவ்வளவு பண்ண முடியுமோ டெக்கார்ல அக்காக்கு கோடு போட்டு கொடுத்தா அவங்க ரோடு போட்டு வீடு கட்டிடுவாங்க. நீங்க லட்டு மாதிரி திருப்பதி லட்டு கொடுத்துருக்கீங்க கையில. ஸோ மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டீட்டெயிலிங் பற்றி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்க. ஏன் அட்டையர் பிடிச்சிருந்தா இல்லை அவர் அட்டையர் பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப என்ன சொல்கிறது, எமோஷ்னலி கனெக்ட் ஆயிடுச்சு. மீனாட்சி, கல்லழகர், கருப்பசாமி தான் பயங்கர. இது எல்லாமே இது 3 பார்க்கும்போது 3 இந்த இது காமாட்சி, சமயபுரம்னு பார்க்கும்போது என்னென்னா இதுவரை ட்ரை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. பட் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சவுத் தமிழ்நாடு கடவுள்களை விட்டு கொடுக்காம நம்ம நேட்டிவிட்டியை கொண்டு வர மாதிரி பேர் கூட தெரியுமான்னு தெரியல. நிறைய பேர் தெரியல, தெரியாது. இந்த பேர் எல்லாம் கூட தெரியுமான்னு தெரியல. அவன் நிறைய பேர் தெரியுமானே தெரியல. ஸோ இது ஒரு நேட்டிவிட்டி ஃபீல் சூப்பராக கொடுக்குது. அது ஒரு எமோஷனலி கனெக்டட். இது போட்டுட்டு வரும்போது ஒரு கம்பீரம் வரும். ஆமா, வாராரு அழகர் வாராரு டிஜே சொல்லி அப்ப டிஜே பாக்கவே பாத்துருப்பாரு. பெரிய உருவமா தான் அவரான குழந்தையா பாக்குறதுன்றது சம்திங் டிஃபரெண்ட். ஆமா, சீரியஸ்லி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இது மக்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இத நம்ம போர்ட்ரேட்ஸும் பண்ண முடியலக்கா. நெக்ஸ்ட் நம்ம அத of course. So thank you so much VK Boutique and Gopi brother, the great artist, and இந்த ஐடியாக்கெல்லாம் இது உறுதுணையாக இருந்த என்னோட மனைவி. ஸோ எல்லாருக்கும் நன்றி மக்களே. நீங்களும் அதுக்கான இதை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறோம். எஸ், கண்டிப்பாக அக்காவோட பேஜ் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதுவும் பாருங்கள். எனி ஆர்டர்ஸ்னாலுமே சட்டுன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டா போதும், அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஐ எம் டேம் ஷோர். அண்ட் இது இல்லாமல் வேறு அக்கேஷன்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நான் கிராண்ட் ஃபினாலே அப்போ ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தேன்ல, அது நிறைய பேர் கேட்டிங்க, அந்த பிங்க் ப்ளவுஸு. அது பண்ணதும் கவிதா அக்கா தான். 5th மந்த் நான் போட்டப்போ நிறைய பேர் என்கொயரி கொடுத்துருந்தீங்க, எங்கே பண்ணீங்க ப்ளவுஸ். அது பண்ணதும் கவிதா அக்கா தான். ஸோ ரெண்டுமே கவிதா அக்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணாங்க. அண்ட் இன்னும் ஏதாவது புது ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை அப்படியே ப்ளவுஸில் அழகாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ பெல் பட்டன் தருங்க, வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் டக்கு வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.